ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாத்தாங்குளம் கிராமத்துக்கு வந்திருக்கோம். சாத்தாங்குளம் கிராமத்தில் நமக்கு மூர்த்தின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவரோட கிணத்துக்கு வந்திருக்கோம். அவர் கிணத்துல தென்னை போட்டிருக்காரு, நெல் போட்டிருக்காரு. அதெல்லாம் வீடியோ எடுத்து ஒரு வீடியோவாக போட போகிறோம். எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னையை பார்த்துருக்கோம். இந்த தென்னை வந்து ஹைப்ரிட். இது வந்து நட்டு 1 வருஷம் ஆகுது. இதோட வளர்ச்சி 1 வருஷத்துக்கு இவ்வளோ தான் இருக்கும். 3 வருஷம் சராசரியாக ஒரு தென்னை வளர்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஹைப்ரிட் வந்து 3 வருஷம் வளர்கிறதுக்கு. 3 வருஷத்தில் வந்து நம்ம வந்து காய் வந்து பெருசாலாம் காய்க்காது. நம்ம எவ்வளோத்துக்குள்ள உரம் வைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி தான் காய் காய்க்கும். அதனால் நம்ம வந்து உரம் எவ்வளோத்துக்குள்ள நம்ம தண்ணி எவ்வளோத்துக்குள்ள பாய்க்கமோ அதுக்கேற்ற மாதிரி உரம் எவ்வளோ வைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தென்னை வந்து 3 வருஷத்துக்குள்ளே வளரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேருந்து ஆஞ்சது தான். இது ஒரு ஹைப்ரிட் மரம். இது வச்சு ஒரு 5 வருஷம் ஆகுது தோராயமாக. இந்த மரத்தோட வளர்த்து இப்போதைக்கு இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. இது சீசன் டைம் இல்லாதனால கொஞ்சம் சின்ன சின்ன மாங்காவாக வளர்ந்துருக்கு. அதனால் சீசன் டைமில் நிறைய இருக்கும் கைஸ். உங்களுக்கு சீசன் டைம் வந்தாலும் நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வயலுக்கு வந்திருக்கோம். இது போட்டு ஒரு 3 மாதம் கிட்ட ஆக போகுது. இப்போ கடைசியாக ஒரே ஒரு தண்ணி பாய்ச்சிருக்கோம். இந்த தண்ணி வத்தணும்லேயே அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ணி மிச்சம் வர வைக்கலெல்லாம் கெட்டி மாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்க மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம் கைஸ். அதுக்கப்புறம் இதில் உளுந்து விதைப்பாங்க கைஸ். இது மேலேயே அதில் தண்ணி பாய்ச்சி அதில் வர உளுந்தையும் அறுவடை பண்ணிடுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த விவசாயத்தில் அறுவடை பண்ணி அதிகபட்சம் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் கிடைக்கும். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு தொழிலான்னு சொல்லுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இதே குலத்தொழிலாகவும் பண்ணுதாங்க. அவங்களாம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் வீட்டுக்கு போகிற டைம் ஆகிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.